அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்லரவினை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்க. தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. முதல் முறையாக நம்மளுடைய சர்ஃபான் பிஏ vlog சேனலில் இன்றைய தினம் செய்தி காலை நேர செய்தியை மறுபடியும் போட போகிறேன். அதே மாதிரி இந்த சேனல் 3வது சேனலான சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ, அந்த சேனலை தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் இல்லாட்டி அதுதான் கை கொடுக்கும். குவைத்துடைய டினார் மதிப்பு மூலதாக பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 949 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 50% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 943 ரூபாய் 66% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 76% உள்ளது. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகள் 277 ரூபாயும், 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 275 ரூபாயும் வழங்குறாங்க. அதே போல இலங்கைக்கு 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 980 ரூபாய் வழங்குறாங்க. அதாவது 20 தினாருக்குள்ள அனுப்பினா 980 ரூபாய். அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்சும் இந்தியாவுக்கு 276 ரூபாய் 80% வழங்குறாங்க 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல இலங்கைக்கு 971 ரூபாய் 6% வழங்குறாங்க 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல 960 ரூபாய் 4% வழங்குறாங்க 50,000 ரூபாய், அதாவது 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 953 ரூபாய் 6% வழங்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா சஜில் எக்ஸ்சேஞ்ச். சஜில் எக்ஸ்சேஞ்சின் மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள ரேட்டையும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. அதே போல கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 276 ரூபாய் 40% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல இலங்கைக்கு 958 ரூபாய் 50% வழங்கியிருக்கிறாங்க. குவைத்தில் யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் தான் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பணம் அனுப்பினாலும் ரேட் அதிகமாக கொடுக்குற எக்ஸ்சேஞ்சாக இருக்குது. ஏன்னா மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை கம்மியாக பணம் அனுப்பினாதான் அதிகமான ரேட் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே 300 தினார் 400 தினார் போன்ற அதிகமாக நீங்கள் பணம் அனுப்பும்போது தான் ரேட்டும் அதிகமாக கிடைக்குது யுஏஇ எக்ஸ்சேஞ்சில். ஆனால் ஒரே ஒரு விடயம், இலங்கையில் மக்கள் வங்கியை தவிர்த்து மற்ற அனைத்து வங்கிகளுக்கும் இந்த ரேட் கிடைக்கும். யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் குர்துபா மாலுக்கு மேலேயும் இருக்குது. 946 ரூபாய் வரைக்கும் வழங்கியிருந்தாங்க. மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 938 ரூபா வழங்கும் போது. அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதா, அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்குதா, அதே போல் அவங்க சொன்ன அதே ரேட் இன்க்ளூட் ஆகிருக்கான்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் அறவிடுறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்கள் தான் இன்றைய தினம் அறவிடுவாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமையில ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருந்தாங்க போன வாரமும் கூட மாலியாவில். அதே போல தான் கேபிஇ, சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகளில் 1 தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் முக்கியமான விடயம் என்னென்னா, சில எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுக்கு ரேட்டு சொல்லுவாங்க, முன்னுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, பேனர்ல எல்லாம் ஒட்டியிருப்பாங்க. ஆனால் அது எவ்வளவு டினாருக்கு அந்த ரேட்டு கொடுப்பாங்க அப்படின்றத நிச்சயமாக
விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா பணத்தை அனுப்புங்க. ஏன்னா சில நேரத்தில் முன்னுக்கு இருக்கிற ரேட்டை பார்த்துட்டு நீங்கள் உடனே உள்ளே போய் பணத்தையும் கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பட்டுச்சீட்டில் அதை விட கம்மியான ரேட்டு தான் அனுப்பியிருப்பாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளை பார்த்து அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 304 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 688 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 825 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 27 தினார் 72 ஃபில்ஸ். தங்க விலை மறுபடியும் உச்சத்தை தொட்டுள்ளது. இந்த நாட்களில் தங்கம் வாங்குறது கொஞ்சம் நாட்டில் விசாரித்து பார்த்துட்டு வாங்குங்க. இன்றைய தினம் 12வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுறாங்க. பிளட் டொனேஷன் பண்ண விரும்புபவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். மதியம் 1 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஜாப்ரியா குவைத் பிளட் பேங்கில் தான் இந்த ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்க. இக்ரா இஸ்லாமிக் கமிட்டி. உங்கள் இரத்தத்தால் ஒரு உயிரை வாழ வைக்க முடியும் என்பதையும் மனதில் கொள்ளுங்கள். அதே போல் இதோ பூகம்பம் ஆரம்பித்தது ஈராக்கில். அதே போல மிக பெரிய ஒரு ஆபத்து சுழல் காற்று தலைமுக்கம் இந்தியன் ஓஷனை சுற்றியுள்ள நிலையில் குளிர் காற்று குவைத் மற்றும் அரபு நாடுகளை சூழவுள்ளது. இதோ புதிய திருத்தங்கள் 2 உடனடியாக அமுலுக்கு வரப்போகின்றது. தற்போதைய சூழல்ல இது வரையிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேருக்கு மேலே மெசேஜ் பண்ணிட்டாங்க. அக்காமா கேன்சல் ஆகிடுச்சு, கஃபீல் கேன்சல் பண்ணிட்டாங்க, அக்காமாவை கேன்சல் பண்ணின்னு ஹாசின்னு கேஸை போட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நான் தெரிவிச்சிருந்தேன் ஒரு வீடியோவில், தங்கம் கொண்டு போகிறதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் வரப்போகுது அப்படின்னு. பில் இல்லாமல் தங்கமே கொண்டு போக முடியாது. அதற்குரிய பேச்சுவார்த்தை, அதுக்குரிய சட்டமயமாக்கல் ஒஃபிஷியல் கெசட் அறிவிக்கிறதுக்காக வழக்கறிஞர் நியாபாக்கு போயுள்ளார். அதே போல் யார் பார்த்த வேலைப்பா இது அப்படின்ற மாதிரி அகமதி ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா, அதுவும் சீட் பெல்ட் கேமரா டிஜிட்டல் போர்டே அப்படியே தீப்பற்றி எரிந்திருக்குது. அதே போல் 5வது ரிங் சாலை இன்றைய தினத்திலிருந்து 15ஆம் திகதி வரைக்கும் மூடப்பட உள்ளது ஓட்டுநர்களே. முக்கிய தகவல். அதே போல் அனௌன்ஸ் பண்ணி கொஞ்ச நேரத்திலே 3568 குடிமக்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலிருந்து ஒட்டுமொத்தமாகவே அரபு நாடுகளை சூழப்போகின்றது அதிகமான குளிர்காற்று. அதிகபட்சமான ஒரு குளிர்காற்று அரபு நாடுகளே சூழப்போகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 225 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது இந்தியன் ஓஷனில் இந்த புதிய ஒரு காற்று சூறாவளியின் இந்த காற்று பார்த்திங்கன்னா 1983க்கு பிறகு இந்த ஒரு வலிமையான சூறாவளியை கண்டிருக்கிறதா வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து. அதே போல் ஈராக்கில் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா 4.5 ரிக்டர் அளவில் பூகம்பம் வந்து பதிவாகி இருக்குது. பஷ்ரா பக்கம் இல்லாமல் பாக்தாத் பக்கம் போனதால் ஓரளவுக்கு குவைத்து பக்கம் வராமல் தவிர்க்கப்பட்டிருக்குது. அதே போல் நேற்றைய தினம் நியூயார்க் நகரம் முற்றுமுழுதாக பனியில் மூடப்பட்டுள்ளது. Got a little snow in Hamburg, New York overnight. You can't even see across the street. Blizzard conditions. Absolutely insane right now. அட நீங்களுமா அப்படின்ற மாதிரி 164 பேர் ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறது தெரிய வந்திருக்குது. எது தெரியுமா? ஆர்டிக்கல் 1 தரஜல் ஊலா தைரல் அவ்வல் குவைத்துடைய பழமையான குடிமக்களின் குடியுரிமைகளிலும் நுழைந்துள்ளார்கள் ஃபோர்ஜர்கள்.
கிட்டத்தட்ட 164 பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுவும் நம்பர் 1 குவைட்டி அப்படின்ற ஜென்சியாவே எடுத்திருக்கிறாங்க. அட்டப்பாவிகளா. அதே போல் டெம்பரரியாக ஹோல்டு பண்ணுறாங்க. எந்த ஒரு கார்டுமே இப்போதைக்கு ரெசிடென்சி கார்டு வந்து ரினுவல் பண்ணக்கூடாது, எல்லாமே அண்டர் இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகுதான் அப்படின்றத உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார். அதே போல் உள்துறை அமைச்சகத்தின் அசிஸ்டன்ட் அண்டர் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ரெசிடென்சி நேஷனாலிட்டி அஃபேர்ஸ் மேஜர் ஜெனரல் அலியால் அத்வானி புதிய ஒரு சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வரப்போவதாக தெரிவிச்சிருக்கின்றார். இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதன் மூலம் உள்துறை அமைச்சகத்துக்கு கட்டணத்தை திருத்தவும் குறிப்பிடவும் உரிமை உள்ளது. முடிவு மனித கடத்தல் தொடர்பான 2 சிறப்பு கட்டுரைகளை சேர்த்து மிக முக்கியமான திருத்தம் ஒரு நபரின் வருமானம் மற்றும் அவர் வழங்கும் சேவை ஆகியவற்றுடன் ஒத்துப்போகும் வகையில் கட்டணங்களை ஆய்வு செய்ய ஒரு குழுவை உருவாக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் மட்டுமே ஒரு 7 பேருடைய பத்தாக்க மதனியா வந்து வேலை செய்யாமல் விட்டுருக்குது மொபைல் ஐடியில். என்னன்னு செக் பண்ணி பார்த்தா கடைசியில் அவங்களுடைய வேலிடிட்டி கேன்சல். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா கஃபீல் வந்து ஃபோன் நம்பரையும் பிளாக் பண்ணி விட்டுட்டாங்க, அவங்களையும் வந்து இன்ஹாஸ் போட்டு அக்காமாவையும் வந்து கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. மாசலாமா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி கஃபீல் படிச்சுட்டு போயிட்டாரு. இனிமேல் என்ன நிலைமை அவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எந்த நிலைமையும் இல்லை. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியுமா? முடியாது. அப்படி போனால் கடைசியில் 1000 தினார் அபராதம், இல்லைன்னா 1 வருஷம் ஜெயில். அதே போல் உங்களுடைய கஃபீலுக்கு 5000 10,000 தினார் வரைக்கும் அபராதம், அப்படி இல்லைன்னா 3 to 5 வருடம் ஜெயில் தண்டனை. அப்படி இருக்கிறதால நீங்களும் போக முடியாது, கஃபீலும் போக முடியாது, லீகலாக எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியாது. கடைசியில் இந்த இப்போ ஆரம்ப காலத்தில் ஃபிங்கர் வச்சு போனாங்களே ஒவ்வொருத்தரும் பொது மன்னிப்புக்காக போலியில் நின்று பொது மன்னிப்புக்காக நின்று இப்போ நிறைய பேர் போனாங்க இல்லையா? ஆனால் அந்த மாதிரி ஒரு பொது மன்னிப்பு வந்து அதில் போகலாம். அப்படி இல்லைன்னா ஃபிங்கர் வைத்து தான் போக வரும். கடைசி வரைக்கும் திருந்த மாட்டீங்க. வெளியில் அக்காமல் அடிச்சிங்கன்னா இனி வருங்காலங்களில் இந்த மாதிரியான சோகங்களையெல்லாம் முகம் கொடுக்க வரும், சோகங்களுக்கு முகம் கொடுக்க வரும் அப்படின்றத தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. நாமினேட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க 3568 குடிமக்கள். ஹதமத் மதனியாத், அதாவது பத்தாக்க மதனியாக்கு நேற்று தினம் தெரிவிச்சிருந்தேன் இல்லையா? கிட்டத்தட்ட 3568 பேர் வந்து புதிதாக நியமிச்சுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய சிவில் சர்வீஸ் பியூரோ கமிஷன். அதே போல் இதோ கிங் ஃபஹத் ரோட்டில் நேற்றைய தினம் யார் பார்த்த வேலைடா இது அப்படின்ற மாதிரி டிஜிட்டல் போர்டு, அதுவும் கேமரா ஸ்கேனிங் கேமரா இருக்கிற டிஜிட்டல் போர்டு மொத்தமாகவே தீயில் கரை இருக்குது. ஒரு சைடு தீயணைப்பு படை வந்து தீயை உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஐந்தாவது ரிங் சாலை கிங் ஃபஹத் ரோட்ல இருந்து 5வது ரிங் சாலை ஜஹரா நோக்கி போகக்கூடிய எக்ஸிட் வந்து அதிகாலை 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எதிர்வரும் 15ஆம் திகதி வரைக்கும் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு பொது போக்குவரத்து துறை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் விடிய காலையில் 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஜஹரா எக்ஸிட்டுக்கு போகாதீங்க. 40 ரோட்டில் இருந்து காலை 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அதே போல் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு செய்தி போட்டிருந்தேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியலை. அந்த செய்தியில் நம்ம என்ன குறிப்பிட்டிருந்தோம்னா, இப்போ அந்த ஜெமியாக்களில் பெரிய பெரிய உயர் அந்தஸ்து பதவிகளில் இருக்கிற அதிகார மட்டங்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய குடும்பங்களை விசிட் விசாவில் எடுத்து அதுக்கப்புறமா அவங்க ஊழலில் சம்பாதிச்சு அவங்களுடைய பணங்கள் நகைகள், அது அவங்க பணங்களாக சம்பாதிச்சு அதை நகைகளாக மாற்றி அவங்களுடைய குடும்பங்கள் யாராவது ஒரு 5 பேர் 4 பேர் விசிட் விசாவில் வந்தாங்கன்னா
அவங்களுக்கு அதெல்லாம் பகிர்ந்து கொடுத்து எப்படியாவது நாட்டிலிருந்து கடத்திக்கிறாங்க. ஏன்னா அவங்களால பணம் அனுப்ப முடியாது, இன்கம் டேக்ஸ் பிரச்சனை, விசாரணை வரும் அப்படின்றதால. ஆனால் அதுக்குத்தான் இப்போ புதிதாக ஒரு ஆப்பு வச்சாங்க இந்த வழக்கறிஞர். பார்த்தீங்கன்னா இப்படி ஃபேமிலி விசாவில் வர்றவங்க அவங்க கொண்டு வர்றது என்ன, திரும்பி போகும்போது கொண்டு போகிறது என்ன, நகை இருந்தால் அதுக்குரிய பில் எங்க, அதுக்குரிய பணம் எந்த பக்கத்தால் சோர்ஸ் வந்துச்சு, எப்படி இந்த நகைகள் வாங்கினாங்க, யார் வாங்கி கொடுத்தா, இந்த மாதிரி பல கோணங்களில் விசாரணைகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு கோரிக்கை ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கையை பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூஷனில் இப்போதைக்கு நேற்றைய தினம் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக வரப்போகிறது என்ன, அப்ரூவல் தான். கவர்மெண்ட் டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் விமான நிலையங்களில் இந்த பெரிய பெரிய உயர்மட்டங்கள் பணத்தை சூறையாடி அதிலிருந்து கொள்ளையடித்த பணங்களை மெதுவாக நகைகளாகவும் வேறு ஏதாவது வழியிலையும் குடும்பங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை இங்கே விசிட் விசாவில் ஃபேமிலி விசாவில் எடுத்து அவங்கள்ட்ட வந்து கொடுத்து அனுப்புகிற மாதிரி எந்த ஒரு சீனும் இதுக்கு பிறகு நடக்காது. ஊழல் பண்ணின பணங்களை ஒன்று இங்கேயே வச்சு செலவு பண்ணணும், இல்லையா வேறு ஏதாவது ரூட்டில் தான் அவங்களுக்கு நாட்டுக்கு அனுப்பி ஆகணும். இந்த மாதிரி குடும்பங்களை வரவழைச்சி தங்கமாவெல்லாம் அனுப்புறது இனி வரும் காலம் எந்த ஒரு வகையிலையும் சாத்தியம் இல்லை. இதோ ஏற்பாடு. طيب ماشي. من امام النيابه العامه طبعا استدعوا النيابه العامه في 3 شكاوى و3 قضايا، وتم تثبيت هذه الشكاوي علي، وان شاء الله راح نسلمها ونقدمها بكتاب شكوى على وزاره الشؤون، لانها سابقه في دوله الكويت. وعلى المستوى التعاوني ان رئيس جمعيه غير مؤسس يشتكي على مؤسس ورئيس جمعيه تاسيسيه، يعني دافع المبلغ ودافع ومشهر الجمعية يشتكي عليه شخص صار رئيس وهو غير مؤسس، وبنفس الوقت معاه موظفين وافدين، وهذا ادعاهم. وإحنا من حقنا أن ندافع عن أنفسنا وندافع عن أموال المساهمين والأيتام، ولكن أحب أقول أن الجمعيات التعاونية البعض فيها لو فتحت الدولة عليهم من الجهات المختصة فساد حتى وصل الحال أنهم يملكون عقارات وبالأسهم البورصة الأمريكية وشقق خارج الكويت. من أين لك هذا؟ قبل لا تدش شنو كنت، وبعد ما دشت منين جبت هذه الفلوس؟ وصل الحال أنهم يلعبون البيت قمار في فلوس المساهمين والأيتام. فلذلك نطالب في إلغاء الانتخابات الجمعيات التعاونية اللي ما جابت لنا إلا الضرب بالوحدة الوطنية، والبعض يدخل من الحفاة العراة ويطلع من الأثرياء. ஊழல் பெருச்சாளிகளுடைய சோழி முடிந்தது. இனிமே ஊழல்வாதிகள் யாருக்குமே இந்த நாட்டில் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஏதாவது வேறு ரூட்டில் அனுப்பும்போது சரி, ஏதாவது ஒரு கேஸில் பிடிபட்டுட்டாங்கன்னா எல்லாம் போச்சு. அதே மாதிரி அப்படி அனுப்பக்கூடிய பணத்தை அனுப்புகிறவங்க ஆட்டையை போட்டுட்டாங்கன்னு வைங்க, இவங்களால் லீகலாக எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது, கேஸும் போட முடியாது. என்னுடைய பணத்தை இப்படி கைமாற்றினோம், அதுக்கு ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற கேள்வியை கேட்டால் இவங்களுக்கு பதில் இல்லை. அதால் திருடனுக்கு தேல் கொட்டினா புத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கவனம் இருந்து தான் ஆகணும். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா கடைசியில் இவங்க திருடின பணத்தை இன்னொருத்த வந்து ஆட்டையை போட்டுட்டு போன மாதிரி போயிடும். அதால் இப்படி வெளியில் வேறு மாதிரி கொடுக்கறதுக்கும் பயப்படுவாங்க. குடும்பங்களை வர வச்சு விசிட் விசாவில் சரி அவங்களுக்கு தங்கமாக சரி போட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் இப்போதைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. சொந்த அக்கௌண்ட்டில் போட்டு சொந்த ஐடியா வச்சாவது வேறு நம்ம நாட்டுக்கு அனுப்பிடலாம் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தா அதுவும் முடியாது. இன்கம் டேக்ஸ் பிரச்சனைகள் வரும்போது நிச்சயமாக தெரிய வந்துடும். பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க பெருச்சாளிகள்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.